25ஆம் தேதியான இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் உலகெங்கும் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினமா அனுசரிக்கப்படுது. கடத்தப்பட்ட, வழி தவறிய மற்றும் பல்வேறு காரணங்களால காணாமல் போன குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் அவர்களை பத்திரமாக மீட்கும் முயற்சிகளை வலுப்படுத்துறதுக்காகவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. 1979ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் ஈடன் பேட்ஸ் என்ற 6 வயது சிறுவன் பள்ளிக்கு செல்லும் போது கடத்தப்பட்டு காணாமல் போனான். இந்த துயரமான சம்பவத்தை நினைவு கூறும் வகையில 1983இல் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரெனால்ட் ரீகன் மே 25ஆம் தேதியை அமெரிக்காவின் தேசிய காணாமல் போன குழந்தைகள் தினமா அறிவிச்சிருக்கிறாரு. பிற்காலத்துல மற்ற நாடுகளும் இதில் இணைய 2001ஆம் ஆண்டு மே மாதம் 25 அன்று முதல் முறையாக இது சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினமா உலகளவுல அதிகாரப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நாளின் அடையாள சின்னமாக என்னை மறந்து விடாதே என்ற மலர் பயன்படுத்தப்படுது. காணாமல் போன குழந்தைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதை இது குறிக்கிறது. பெற்றோர்களுக்கு குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை வழங்குறது, குழந்தை கடத்தல் மற்றும் சுரண்டலை தடுத்தல் மற்றும் குழந்தைகளை இழந்த குடும்பங்களுக்கு தார்மீக ஆதரவை வழங்குதல் தான் இந்த நாளோட நோக்கமா இருக்கு. தேசிய குற்றப்பதிவு ஆணையத்தின்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வறுமை, கடத்தல், பெற்றோரின் கண்டிப்பால் வீட்டை விட்டு ஓடுதல் போன்ற காரணங்களால் காணாமல் போறாங்க. குழந்தைகளை கண்டறியவும் அவர்கள் குறித்த புகார்களை பதிவு செய்யவும் இந்திய அரசு ட்ராக் சைல்டு அப்படிங்கிற இணையதளத்தை செயல்படுத்தி வராங்க. இந்தியாவில் ஆபத்தில் இருக்கக்கூடிய அல்லது காணாமல் போன குழந்தைகளை குறித்த தகவல்களுக்கு 1098 என்ற இலவச குழந்தைகளுக்கான உதவி எண்ணை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம். மே மாதம் 25ஆம் தேதியான இன்னைக்கு சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் எதனால அனுசரிக்கிறோம் அப்படிங்கறத பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாள் நிகழ்ச்சியில அப்படின்னா, தமிழ் சினிமாவின் வரலாற்றில் மிக முக்கிய மற்றும் எவராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி அவர்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1939ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி அன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க. இவரோட இயற்பெயர் சுப்பிரமணி. 1980 மற்றும் 1990களில் இவரும் நடிகர் செந்திலும் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் தமிழ் திரையுலகின் பொற்காலமாக இன்றும் கருதப்படுது. நாடகங்களில் நடிக்கும் போது கவுண்டர் பாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சதுனால கவுண்டமணி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. இவரது தனித்துவமான நக்கல், நையாண்டி கலந்த வசன உச்சரிப்பு மற்றும் உடல் அசைவு இவருக்கே உரிய பிரத்யேக அடையாளங்கள். 1970களில் பாரதி ராஜாவின் 16 வயது நிலை திரைப்படத்தில் பரட்டைக்கு ஜோடியாக பத்த வச்சிட்டே பரட்ட அப்படிங்கிற ஒரே ஒரு வசனத்தின் மூலம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றார். கவுண்டமணி செந்திலோட பேரை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவோட லாரல் மற்றும் ஹார்டி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட நகைச்சுவை இல்லாத திரைப்படங்களே 90களில் இல்ல அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. குறிப்பா கரகாட்டக்காரன் திரைப்படத்துல வாழைப்பழம் நகைச்சுவை உலக புகழ் பெற்றது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வெறும் நகைச்சுவை மட்டும் இல்லாம குணச்சித்திர பாத்திரங்களிலும் ராஜா கைலாஷ், பிறந்தேன் வளர்ந்தேன் போன்ற திரைப்படங்கள்ல கதாநாயகனாகவும் நடிச்சிருக்கிறாங்க கவுண்டமணி அவர்கள். இன்றைய நவீன சமூக ஊடகங்களில் அதிகம் பயன்படுத்தப்படும் மீம்ஸ், டெம்ப்ளேட்கள் மற்றும் வசனங்கள் பெரும்பாலும் இவருடையதாக தான் இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா அப்படிங்கிற வசனம் சூரியன் படத்துல வந்திருக்கும். அதுவும் இப்ப மீம்ஸ்ல அதிகமா பயன்படுத்திட்டு வரோம். அதே மாதிரி காக்கா முட்டைக்கும் கருணாக பாம்புக்கும் பிறந்தவனே அப்படின்னு உள்ளத்தை அழித்தா படத்துல அவர் பேசக்கூடிய அந்த வசனம். அதுக்கப்புறம் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற வசனம் சேரன் பாண்டியல்ல அவருக்கு புகழை பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சின்ன கவுண்டர், உள்ளத்தை அழித்தா, மாட்டுத்தாவணி, இந்தியன் ஜென்டில்மேன் இந்த படங்களும் இவருக்கு ஹைலைட் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லலாம். முன்னணி நகைச்சுவை நடிகரான கவுண்டமணி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவின் முன்னணி வணிக ரீதியாக மிகவும் வெற்றிகரமான மற்றும் பல்துறை நடிப்பு திறன் கொண்ட முன்னணி நடிகர்களில் ஒருவரான கார்த்தி இவங்களை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1977ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்கிறாரு நடிகர் கார்த்தி.
பழம்பெரும் நடிகர் சிவகுமாரின் மகனும் முன்னணி நடிகர் சூர்யாவின் தம்பியும் இவரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தன்னோட முதல் படத்திலேயே சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு கார்த்தி அப்படின்னு சொல்லலாம். சென்னையில இயந்திர பொறியியல் முடித்துவிட்டு அமெரிக்காவில தொழில்துறை பொறியியல்ல முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறாங்க நடிகர் கார்த்தி. ஆரம்பத்துல இயக்குனராக விரும்பிய இவரு பிரபல இயக்குனர் மணிரத்னத்திடம் ஆயுத எழுத்து திரைப்படத்துல உதவி இயக்குனரா பணியாற்றியிருக்கிறாரு. அமீர் இயக்கத்துல இவர் கிராமத்து இளைஞனாக நடித்த முதல் படமே மாபெரும் வெற்றியை பெற்றது. பருத்தி வீரன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும் பெற்றிருக்கிறாரு. யதார்த்தமான கிராமத்து பாத்திரங்கள், நகரத்து இளைஞன், வரலாற்று நாயகன் அப்படின்னு எல்லா கதாபாத்திரங்கள்லயும் பொருந்தக்கூடியவரு நடிகர் கார்த்தி. இவருக்கு முக்கியமான திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1000ல் ஒருவன், மெட்ராஸ், தீரன் அதிகாரம் 1, கைதி, சர்தார், பொன்னியின் செல்வன், இந்த படங்கள்லாம் இவருக்கு ஃபேமஸான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காகவும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கவும் உழவன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி நடத்திட்டு வராரு. தன்னோட அண்ணன் சூர்யா நடத்தக்கூடிய அகரம் அறக்கட்டளையின் கல்வி பணிகள்லையும் தொடர்ந்து பக்கபலமா இருந்து வராரு. நடிப்பு மட்டும் இல்லாம சமூகத்துக்காகவும் பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர் கார்த்தி அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.